மக்களை வணக்கம். நான் இன்றைக்கு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இன்றைக்கு தான் நான் பார்த்தேன். நேற்று முந்தினால் நடந்திருக்கு. இந்த நபருடைய, அதாவது இந்த நான் இப்ப போட போற நபருடைய பிற கதை. இவர வீடியோ பார்க்காதாக்களையும் பார்க்க வைக்கும். சரியா? சும்மா அவருடைய மேல வதந்தியும் வன்மங்களையும் கொட்டாதீங்க. சரியா? இப்ப சில பேர் இப்ப நான் சொன்ன பிறகு அவர் வீடியோ ஒருக்கா போய் பாருங்க. அல்லாஹ்வை பற்றி அப்படி சொல்லி இருப்பேன். நற்சிந்தனைகள், நற்பழக்க வழக்கங்கள், எப்படி பொறுமையா இருக்கணும், ஒருவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி கதைக்க வேணும், அப்படி சொல்லுவேன். அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை கேவலப்படுத்துறாங்க. அரெஸ்ட் பண்ணும் போது அவரை கேவலப்படுத்துறாங்க. அந்த கேவலப்படுத்தைக்குள்ள கூட அந்த மனுஷன் அமைதியாத்தான் இருக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் அவர் ஒவ்வொரு வீடியோலையும் மன நோகுற மாதிரி ஒரு வார்த்தை கதைக்க மாட்டார். இப்ப ஒரு ஆள் ஃபேக்குன்னு பொய்யா காசுக்காக கதைக்கிறண்டா கூட ஒரு வீடியோக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு வீடியோக்கு இன்னொரு மாதிரியும் கதைக்கலாம், முழங்குதான். ஆனா அவருடைய வீடியோவை நீங்க யூடியூப்ல தட்டி பாருங்க. ஒரு வார்த்தை கூட, ஒரு நாள் கூட அசிங்கமாவோ அநாகரிகமான வார்த்தைகளோ அல்லது கேவலமாவோ எந்த ஒரு சொல் கூட அவர் சொன்னதில்லை. இவ என்னடா இதுக்கு சப்போர்ட் பண்றான்னு அப்படி இல்லை. நல்லவன் எங்க இருந்தாலும் நாங்கள் அவரை தட்டி கொடுப்போம், ஆமோதிப்போம், அவர பக்கம் அவர சார்பாக நாங்க கதைப்போம். நோர்வேல இருந்து அவருக்காக ஒரு பெண் கதைக்கிறாண்டா அவருடைய வீடியோக்கள் நான் எத்தனை பார்த்திருப்பேன், எத்தனை வீடியோ பார்த்திருப்பேன். யோசிச்சு பாருங்க. நான் உண்மையா சொல்றேன், இந்த மனசு சரியில்லாத ஆக்கள், இல்ல சோகம், கவலை, துன்பம், ஒரே பிரச்சனை உள்ள ஆக்கள் அவருடைய வீடியோவை தட்டி பாருங்க. அவர் என்ன அல்லாஹ்வை பற்றி சொல்றாரு. நீங்க கிறிஸ்தவன்டா கிறிஸ்தவரா நினைச்சு கொள்ளுங்க, இல்ல இந்துவா இருந்தா இந்துவா நினைச்சு கொள்ளுங்க. அவர் சொல்றது நல்ல காரியங்களை தான் சொல்றேன். சோ நீங்க மதம் மட்டும்தான் வேற ஒழிய சொல்வது நற்காரியங்கள் மட்டுமே. எந்த மதமா இருந்தாலும் நல்லதை சொல்றத கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கேவலமான ஒரு சில மனிதர்கள் அவரை ஜெயிலுக்குள்ள போடணும், அவரை இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அவரை யூடியூப் மூலம் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேருக்கு இப்ப அவங்க தெரிய வச்சிருக்காங்க. இது கூட அல்லாஹ்வுடைய ஒரு செயலாத்தான் இருக்கும், இறைவனுடைய ஒரு செயலாத்தான் இருக்கும். அதனால உங்களுடைய வன்மங்களை குழி தோண்டி புதைச்சிட்டு இது 2026 இனியாவது நற்காரியங்களை செய்யுங்க, நல்ல இதுகளை செய்யுங்க, புண்ணியங்களை தேடுங்க. நாங்கள் இந்த உலகத்துல கனநாள் வாழ போறது கிடையாது. உண்மையா மனசுக்கு மிகுந்த வேதனை. அந்த மனுஷன் நல்லவனா கெட்டவனான்றதில்லை, அவர் சொன்ன சொற்கள் பூரா புனிதமானது. நன்றி.